ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே கர்த்தருடைய ஆவியானவர்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரி ஊழியத்தின் சார்பிலும் ஊழிய குடும்பங்களின் சார்பிலும் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, எப்படி இருக்கின்றீர்கள்? இன்றைக்கு வேதம் வாசித்தீர்களா? தேவ சமூகத்தில் நின்று தேவனை ஆராதித்தீர்களா? தேவனால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். ஒருவேளை ஜெபிக்காத இப்படி இருந்தீர்கள் என்று சொன்னால் ஜெபியுங்கள், கர்த்தர் நிச்சயமாக ஜெயம் கொடுப்பாராக. ஹல்லேலூயா. போகட்டும். இன்றைக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தைகள் நாம் தியானிக்கப் போகிறோம். உன்னை அனுப்புவதாக. நீதி தலைவரின் புத்தகம், நியாயாதிபதிகள் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 14வது இறைவார்த்தை சொல்கிறது, உனக்கு இருக்கும் இந்த பலத்தோடு போ, உன்னை அனுப்புவது நாளல்லவா, மீதியானின் கையில் ஜனங்களை ரட்சிக்கும்படியாய் உன்னை நான் அனுப்புகிறேன் என்று சொல்லி அனுப்பினார். கிதியோன் என்றால் வெட்டுகிறவன் என்று அர்த்தம். அவன் பயந்து ஆலையில் இருக்கிறான், ஆலை பகுதியில் இருக்கிறான். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார், உன்னை அனுப்புவது நான் அல்லவா. மீதியானதை முறியடிக்க தேவன் கிதியோனை எழுப்பினார். என கருமையானவர்களே, இஸ்ரவேலை காக்கும்படி, இஸ்ராயேல் ஜனங்களை காத்து நடத்தும்படி மோசேயை கர்த்தர் எழுப்பினார். தன் ஜனத்துக்காக சுவிசேஷம் சொல்லும்படி சீசர்களை எழுப்பி அனுப்பினார். உங்களையும் அனுப்புகிறார். நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், தேவனை அறிந்திருக்கலாம், வேதத்தை வாசிக்கிறேன் ஜெபிக்கிறேன் என்று நினைக்கலாம். எத்தனை பேருக்கு ஆண்டவருடைய வார்த்தையை சொன்னீர்கள்? தேவனால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமாக இருந்தீங்க நீங்க? ஹல்லேலூயா. இந்த மீதியான் யார்? ஆபிரகாமின் 3வது மனைவியாகிய கேத்துராளின் சந்ததி. அது கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசுகிறார். ஏதோ ஒரு காரியத்தில் போராடி கொண்டிருக்கிறாய், அதை ஜெயமெடுக்கும்படியாய் நான் உன் மீதுதான், உங்கள் மீதுதான் பரிசுத்த ஆவியின் வல்லமை வைத்திருக்கிற உங்க குடும்பத்தில் உங்களைத்தான் தெரிந்து கொண்டிருக்கிறார். உங்க குடும்பத்திற்காக, உங்க ஜனத்திற்காக, உங்களுடைய இருப்பிடத்தில் உங்களை தெரிந்து கொண்டிருந்த நோக்கத்தை நிறைவேற்றாதபடி, அசட்டை பண்ணி கொண்டிருக்காதபடி அனுப்பும் ஆண்டவரே, அடியேன் போகிறேன் என்று சொல்லி கேட்டு பாருங்கள். சீசர்களை அனுப்பினது போல உங்களையும் தேவன் அனுப்புவா. மற்றவர்களுக்கு நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மையை சொல்லி கர்த்தரனத்தில் நடத்த, உங்கள் ரட்சிப்பை குறித்து சொல்லி, உங்கள் வாழ்க்கை குறித்து சொல்லி தேவனிடத்தில் நடத்த தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆனால் எனக்கு அருமையானவர்களே, எனக்கு பலன் இல்லை, எனக்கு பேச தெரியாது. மோசே சொல்கிறேன், எனக்கு பேச தெரியாதுயா. ஐயா, நீ போ, வாயோடு இருந்து பேசுவேன். நீங்கள் சொல்லலாம், ஒருவேளை எனக்கு பாட தெரியாது, சுவிசேஷம் சொல்ல தெரியாது, எனக்கு அப்படி தெரியாது இப்படி தெரியாதுன்னு சொல்லலாம். மோசே அப்படித்தான் சொன்னார். திரளான ஜனங்களை நடத்த ஒரு மோசையை கர்த்தர் தெரிந்தது போல உங்களையும் கர்த்தர் தெரிந்து அனுப்ப ஆயத்தமாக இருக்கிறார். உங்கள் பலத்தோடு, உங்களுக்கு இருக்கிற இந்த பலத்தோடு, கர்த்தருடைய பலன் உள்ளவனுக்கும் இல்லாதவனுக்கும் உதவி செய்வது அவருக்கு லேசான காரியம். ஐயா, லேசான காரியம். உங்களுக்கு அவர் உதவி செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். உங்களிடத்தில் சொல்கிறார், உன்னை அனுப்புறது நான் தான்னா, உன் கூட வர்றது நான் தான், உனக்கு ஜெயம் கொடுக்குற நான் தான், உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் கொடுக்குற நான் தான் சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். இதோ ஆண்டவர் சமூகத்தில் இணைந்து ஜெபிப்போம். மகா பரிசுத்தமுள்ள தகப்பனே, இந்த அற்புதமான வேலைக்காய் சோத்தரிக்கிறோம். தேவ சித்தத்திற்கு, தேவ திட்டத்திற்கு கிதியோன் அர்ப்பணித்து கடந்து போனது போல, மோசே அர்ப்பணித்து கடந்து போனது போல, சீசர்கள் அர்ப்பணித்து கடந்து போனது போல, கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு மேலும் பரிசுத்த ஆவியான வல்லமை இறங்கி தேவ சித்தத்துக்கு அர்ப்பணிக்க கிருபைதாரும். தகப்பனே, உன்னை அனுப்புவது நான் அல்லவா என்று சொன்னவர், நீரே கூட இருந்து பலத்தோடு கடந்து போகும்போது பரிசுத்தின் வல்லமை வெளிப்பட கிருபைதாரும். அவள் செய்கிற காரியங்களை வாய்க்க பண்ணும், ஆசீர்வதியும் ஆளுக செய்யும். இயேசு ரட்சகரின் விலையேறப்பட்ட நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you.